சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட இன்னும் कितना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு வீடு கட்டின்னு நிம்மதியா இருக்கணும்ப்பா. ப்ளீஸ். கோடிக்கணக்கான பக்தர்கள் மத்தியில உன் கண்ணுக்கு நான் தெரியவனா தெரியல. அடுத்த நிமிஷம் நிச்சயமில்லாத வாழ்க்கைங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவோம். ஹாய் மச்சீஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம 1 இயர் சேலஞ்சில் நம்ம எத்தனை டெஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டே 268 வெற்றிகரமா மலையை ஏறி வந்தோம்ப்பா. ஓகே, நம்ம ரிசல்ட் வாங்கிட்டு வந்துட்டோம். ப்ரோ சுஸ்தாக இருக்கா? 3ஆவது வாட்டி வந்து இருக்கீங்களா? நம்ம பிரதர் 3ஆவது வாட்டி வந்து இருக்காங்களா? சரி, நானும் அந்த ஃபுல் சுஸ்தாக அடிக்கிறோம்ப்பா. இல்லை, ட்ரெயினில் லிஃப்ட் தரலான்னு இருக்கிறேன். அப்பா சரி, வாங்க முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம். ஓகே, இன்னும் कितना கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். ஓ பையா 2 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கேயா. இன்னும் कितना கிலோமீட்டர்? 2 கிலோமீட்டர். 2 தானடா. அவனுக்கு ஃபியூச்சர்ல இந்த மாதிரி ஒரு இடத்துல போயிட்டு வீடு கட்டின்னு நிம்மதியா இருக்கணும்ப்பா. பீஸ்ஃபுல்லா இருக்கும். திடீர்னு மார்னிங் இருந்து வெளியே வந்து பார்த்தோன்னே என்ன சொல்றீங்க? ஏன்னா எப்ப பாரு காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே தான் இருக்கேன். சில ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு, சிவபெருமான் கூப்பிடாம இங்க உள்ள வரவே முடியாது. எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, நீ நாட்டையே ஆண்டாலும் சரி, உலகத்தையே ஆண்டாலும் சரி, சிவபெருமான் கூப்பிடாம இந்த கோயில் மண்ணை மிதிக்கவே முடியாது. அவன் கூப்பிடணும், யார் வரணும். அப்படி சிவபெருமான் ஏத்துக்கிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அவங்க எங்கேயோ போயிருவாங்க. 6 மலை அசால்ட்டா ஏறிட்டேன். இந்த லாஸ்ட் 7 மலை ஏறதுக்குள்ள நாக்கு தள்ளிச்சு பண்ற மாதிரி ஃபுல்லு சுஸ்தாயிடுச்சு. அதனால 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கலாம். நம்ம உட்காந்து நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே. சிவன் இருக்கான், அது போதும், வேற என்ன? ஹாய் மச்சி, ஃபைனலி நம்ம அப்பா கிட்ட ரீச் ஆயிட்டோம். ஐயா கிளம்பிட்டேன் ஐயா. உன்னை பார்க்க ஓடி வந்துகிட்டு இருக்கேன். கோடிக்கணக்கான பக்தர்கள் மத்தியில உன் கண்ணுக்கு நான் தெரியவனா தெரியல. ஆனா என் கண்ணுக்கு நீ தெரிஞ்சிட்டா போதையா. ஹாய் மச்சீஸ், இவ்வளோ தூரம் வந்து நம்ம சாமியை வீடியோ பிடிக்கல. வீடியோவே பண்ண இல்லையாங்க. ஹாய் மச்சி, எப்படி இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு? கிளியதா? குடிய எப்படாச்சு ஃபர்ஸ்ட் டைம் வந்து தீனா எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ ஃபீஸ் ஆகுதுல்ல, ஏறப்பதான் கஷ்டப்பட்டு இல்லை ஆயிடுச்சு. இறங்கணும்ப்பா கீழே, ஜெரிக்கி விட்டு தெரியுங்க. பார்த்து பாடாப்பா, ஜெரிக்குது மாதி மாதிரி வீந்துருக்குதுன்னு போறேன்ப்பா தம்பி. நீ ಯಾವ ಊರಿಂದ ಬಂದಿರೋ ಬ್ರೋ? ಬೆಂಗಳೂರಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಬ್ರೋ? ಒಂದು ಕೆಂಗೇರಿ, ಒಂದು ವೈಟ್ ಫೀಲ್ಡ್. ಓ, ನಾವು ಅಲ್ಲಿಂದನೇ ಬಂದಿರೋದು. ವೈಟ್ ಫೀಲ್ಡ್ ಅಲ್ಲಿ ನಮ್ಮ ರಾಜಾಜಿನಗರ. ಹೆಂಗಿತ್ತು ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್? ಫಸ್ಟ್ ಟೈಮ್ ಒಬ್ರು ಬರ್ತಾ ಇರೋದು? ಲಾಸ್ಟ್ ಇಯರ್ ಬಂದಿದ್ವಿ, ಮತ್ತೆ ಈ ಇಯರ್ ಕೂಡ ಬರ್ತಿದ್ವಿ. ಪ್ರತಿ ವರ್ಷನೂ ಬರ್ತೀವಿ. ಈ ತರ ಎಂಜಾಯ್ಮೆಂಟ್ ಅಡ್ವೆಂಚರ್ ಸಿಗಲ್ಲ ಅಂತೀರಾ? ಅಡ್ವೆಂಚರ್ ಅಲ್ಲ, ದೇವರು ಅಂತೀರಾ? ಎಲ್ಲ ಶಿವಪ್ಪ ಬರ್ತಿರೋ. இன்னும் कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஓ பையா 2 கிலோமீட்டர் போயிட்டே இருக்கேயா. ஹாய் ப்ரோ. எப்படி ப்ரோ இருந்துச்சு பையனம்லாம்? பயணம் ரொம்ப மோசமா இருந்தது. மோசமா இருந்ததா? ஏன் ப்ரோ? ப்ரோ இது எத்தனை வாட்டி வந்தது சரி, எத்தனை வாட்டி வந்துருக்கிறீங்க? ஃபர்ஸ்டா ப்ரோ? சேம் ப்ரோ, நானும் ஃபர்ஸ்ட். நீங்கள் மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வந்துருக்கீங்களா? ப்ரோ எப்படி பயணம்? நானும் சூப்பராக இருந்துச்சா?
ப்ரோ உங்களுக்கு நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. இது 2வது வாட்டி வரேன். ம் நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. உங்கள் பேர் கோபி ப்ரோ என் பேரு. கோபி துரை. ஓகே நம்ம பிரதர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க ஆனால் மஜாப்பா ஃப்ரெண்ட்ஸும் தான் செம்மையாக மஜா பண்ணலாம் இந்த இடத்துல சீரியஸ் ப்ரோ ஆயிடுச்சு இன்னொட்டி நம்ம தளபதி எலெக்ஷன் வராதுல யார் இதெல்லாம் இப்படி கேட்டா என்ன ப்ரோ சொல்றது? சொல்லு ப்ரோ பரவாயில்ல ஏதாவது ப்ரோ காலு ப்ரோ Tak din tak tak din tak tak it tak it tu tak it tu tak din tak இன்னும் कितना किलोमीटर भैया 2 किलोमीटर ओ भैया 2 किलोमीटर ने போயிட்டே இருக்கேயா இன்னும் कितना किलोमीटर 2 किलोमीटर दो ना 2 தானடா அவனுக்கு புரியலையா எனக்கு புரியலையான்னு தெரியலையே சார் ஹாய் மச்சீஸ் எப்படி போயின்னு தெரியல வழி வர மாதிரி வந்துட்டுக்கிறோம் என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க நாங்கள் 3 பேர் இந்த பக்கம் வந்துட்டுருக்கோம் வழி தெரியாமல் ஆனால் இந்த ரூட் வந்து செம்மையாக இருக்குது ஒரு மாதிரி ஜாலியாக நேற்று காற்றுல ஏறப்போ வாஷ் அவுட் ஆகிட்டு இருந்துச்சு அந்த மாதிரி இல்லை ரூட் ஆனால் ஓகே இங்கே பாருங்க ஜாலியாக இருக்குது இறங்கி போகிறதுக்கு ஒரு மாதிரி மஜா ஆனால் குச்சி ஒட்டி இல்லைனா வாஷ் அவுட் ஆகிட்டு இருக்கும் நாங்கள் பாருங்க பின்னால் நம்ம மண்ணால் வந்து இருக்காங்க இதுதான் முன்னால் நான் ஃப்ரெண்ட்ஸுங்களாக போயின்னு இருக்காங்க இங்கே பார்த்தீங்களா பிளேஸ் எப்படி இருக்குது செடி தொங்கினுக்குது டக்குன்னு செடி கட்டின்னு சொல்லிட்டு பாம்பு கீம்பு என்ன தொங்கிச்சுன்னா பாம்பு வாரி கிழிப்பிச்சு இஸ்துட்டா வாஷ் அவுட்டு அந்த மாதிரி தான் ஏன்னா எப்ப பாரு காடு மலைன்னு எங்கேயாச்சும் சுத்திக்கிட்டே தான் இருக்க. சில ஃபீலிங்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது. அந்த காடு, அந்த மலை, அந்த ரிவரோட சவுண்டு, பேட்ஸு. சந்தோ எப்படியா வந்துடுறா சந்தோ இப்படிக்காவா யாருண்ணா மணி ஏறுறப்போ 7வது மலை ஏறாவில் இப்போ இறங்குறப்போ லாஸ்ட்டு மலை இறங்கணும் காலால் ஃபுல்லு வாஷ் அவுட் ஆகிட்டு ஸோ சேட் ஏறுறப்போ லாஸ்ட்டு மலை இறங்குறப்போ லாஸ்ட்டு மலை ஹாய் மச்சேஷ் ஒரு வழியாக நம்ம மலை ஏறி இறங்கிட்டோம்ப்பா ஓப்பா 10 ஹவர் நிற்காம மலை ஏறி இறங்கி காலம்லாம் எப்படியா வலிக்குது அப்பா எப்படியா வலிக்குது ஸோ சார் சீரியஸா சுஸ்தாயிடுச்சு நான் போய் பக்கத்துனா போதும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் சரி வாங்க அப்படியே முன்னாடி போய் கண்டினியூ பண்ணுறோம் ஓகே ஏன்னா முடியல என்னால் ஃபுல்லு சுஸ்தாயிடுச்சு மலை ஏறி இறங்கிருந்து ஒரு நாள் நீங்களும் வந்து விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கே தெரியும் ஏறப்போ ஏறிட்டேன் வரப்போ செருப்பு வரப்போ இல்லையா சுடுது அந்த இது ஒரு கால் ஒரு குத்துது கல்லெல்லாம் வாஷ் அவுட்டு சரி வாங்க இங்கே பார்த்தீங்களா என் ஃப்ரெண்டு என்னங்கன்னா முன்னாலே வந்து இங்கே பத்து தூங்கின்னு இருக்கிறது ஸோ சேட் அப்புறம் எங்கள் அண்ணன் தானே போடுவாங்க எப்போவுமே நாங்கள் வந்து சாப்பிட்டு கிளம்பலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோருமே இங்கே சாப்பிட்றதுனால டேஸ்ட்டாக இங்கே பருப்பு சாப்பாடு அதுக்கப்புறம் தயிர் சாதம் சாப்பிட்டு சரி வாங்க கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிங்கிரி மலை நம்ம சிவா பார்க்கு டாட்டா பாய் சொல்லிட்டு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம் நாங்கள் எல்லாருமே நடுக்காயினில் எல்லாம் நொண்டி அஞ்சு இருக்கிறதா அம்மா பஸ்ஸு கச்சிச்சு பாய்ட்டு சீட் கச்சிச்சுன்னு சந்தோஷப்பட்டேன் நாங்கள் சீட் கடினா சுஸ்தாகிட்டு இருப்போம் சரி ஓகே தூக்கம் வருது தூங்கிட்டு அதுக்கப்புறமா கண்டினியூ பண்ணுறேன் ஓகே ஃபைனலி நம்ம வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம்ப்பா வாங்க போய் ஃபஸ்ட்டு 10 செட் ஆகலாம் அப்புறமா பார்த்துங்க ஓகே இந்த வீடியோ பார்த்து குஷன் நான் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வாக்கில் மீட் பண்ணுறேன் ஓகே பாய்